எல்லாருக்குமே வணக்கம். ரொம்ப நாளாக வீடியோ போடலை. ஸோ பர்சனல் ஒர்க் நிறைய இருந்துச்சு. அதனால தான் சரியாக வீடியோ போட முடியல. ஸோ ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு தடவையாவது நம்ம சேனல் வீடியோ போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த மை வி3 ஆட்ஸ் இந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் இருந்து தூக்கிட்டாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நீங்கள் சேனலுக்கு புதியவராக இருந்தீங்க அப்படின்னா இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மை வி3 ஆட்ஸ் இந்த அப்ளிகேஷனை ப்ளே ஸ்டோரில் இருந்து தூக்குனதுக்கான காரணத்தை நீங்கள் ஆல்ரெடி வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த கேடிவி அப்படின்ற யூடியூப் சேனலில் அவரே போட்டிருக்கிறாரு. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், ஸோ நீங்கள் அந்த சேனலை மட்டும் பாருங்கள். ஸோ கண்ட சேனல்லாம் பார்க்காதீங்க. ஸோ அதில் எல்லாமே ஃபேக் வீடியோ தான் போடுவாங்க, ஃபேக் நியூஸை தான் பரப்புவாங்க. சரிங்களா? அதனால் நீங்கள் எதையுமே பார்த்து உங்களுடைய மைண்டை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. உங்களை நீங்களே சங்கடப்படுத்திக்காதீங்க. ஸோ இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். ஓகேங்களா? அந்த வீடியோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த வீடியோவில் அவர் சொல்லியிருப்பார், இந்த ஆப்பை டெம்பரரியாக சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த ஆப்பு இதே ஆப்பு ரிட்டன் வரலாம், இல்லைனா இந்த ஆப்புக்கு பதிலாக வேறு ஏதாவது பேர் வச்சு புதுசாக ஒரு ஆப்பு கூட லான்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ இது சாத்தியமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பான முறையில் சாத்தியம்தான். ஏன்னா இப்போ நானே ஒரு யூடியூப் வச்சுருக்கேன் அப்படின்னா இந்த வீடியோ ஏதோ ஒரு ஸ்ட்ரைக் வந்துருச்சுன்னு வைங்களேன், இந்த வீடியோ உங்களால் பார்க்க முடியாது. பட் ஆனால் இந்த வீடியோ என்னால் பார்க்க முடியும். அதாவது உங்களுக்கு நான் புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ இந்த யூடியூப் வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ அந்த வீடியோவில் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வைங்களேன், ஏதோ ஒரு விஷயம் நான் தப்பு பண்ணிட்டேன், இல்லை தெரியாமல் ஏதோ ஒரு வார்த்தை பேசிட்டேன், இல்லை ஏதோ டைட்டில் ஏதோ தெரியாமல் வேறு ஏதாவது மாற்றி வச்சுட்டேன். ஸோ ஏதோ ஒரு சிச்சுவேஷனில் ஏதோ ஒரு தப்பு நடக்குதுன்னு வைங்க. ஸோ இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணும்போதே இந்த யூடியூப் ஆல்கரிதம் அப்படின்றது பார்த்திங்கன்னா அது ஒரு பாட். சரிங்களா? அது ஒரு கம்ப்யூட்ரு. இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உடனே பப்ளிஷ் பண்ண முடியாது. இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அது கொஞ்ச நேரம் பார்த்திங்கன்னா ப்ராசஸிங் அப்படின்னு ஒரு இது ஓடிக்கிட்டு இருக்கும். அதாவது என்னோடய வீடியோ அதை அனலைஸ் பண்ணும். ஸோ ஏதாவது தப்பாக பேசியிருக்காங்களா, ஏதாவது தப்பாக காட்டியிருக்காங்களா வீடியோவில் அப்படின்றத அந்த கம்ப்யூட்டர் அனலைஸ் பண்ணும். எல்லாமே அனலைஸ் பண்ணி எல்லாம் ஓகே அப்படின்னா மட்டும்தான் வீடியோ ரெடி அப்படின்னு காட்டும். ரெடி டு வாட்ச் அப்படின்னு காட்டும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம அதை பப்ளிஷ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அப்படியே இந்த யூடியூப்பில் இருந்து இந்த வீடியோவை நான் டெலீட் பண்ணிட்டேன்னு வைங்களேன், இந்த வீடியோ இப்போ என்னோடய மொபைலில் தான் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது யூடியூப்பில் அந்த வீடியோ டெலீட் ஆனாலும் இதுக்கான ஒரிஜினல் வீடியோ என்னோடய மொபைல் ஃபோனில் தான் இருக்குது. சரிங்களா? என்னோடய மொபைல் ஃபோனில் ஸ்டோரேஜில் இருக்குது. அங்கே டெலீட் ஆனாலுமே என் மொபைலில் இருக்குது. அப்போ இந்த வீடியோ வச்சு நான் யூடியூப்லேயும் அப்லோட் பண்ணுவேன், இல்லைனா ஃபேஸ்புக்லேயும் நான் அப்லோட் பண்ணுவேன், இல்லைனா இன்ஸ்டாகிராமில் கூட நான் அப்லோட் பண்ணுவேன். ஏன்னா ஒரிஜினல் வீடியோ என் டிவைஸில் இருக்குது. இதே கான்செப்ட் தான் இந்த மை வி3 ஆட்ஸுமே. சரிங்களா? கூகுள் ப்ளே ஸ்டோரில் இவங்களுடைய ஆப்பை காட்டாமல் இருக்கலாம். ஸோ உங்களுடைய மொபைலில் ஆப்பை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஐடி நேமோ இல்லை உங்களுடைய பேமெண்ட்டோ எதுவுமே கூட காட்டாமல் இருக்கலாம். இதுக்கான ஒரிஜினல் சர்வர் எல்லாமே அவங்க டீம் வச்சுருப்பாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் பேக்கப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னோடய வீடியோ யூடியூப்பில் நீங்கள் பார்க்குறீங்க, யூடியூப்லேயே டெலீட் ஆனாலும் இந்த வீடியோ என்னோடய ஃபோனில் இருக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் பேக்கப்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பேக்கப்பான எல்லா ஸ்டோரேஜையுமே எடுத்து கொண்டு ஒரு புது ஆப்பில் வைக்கலாம். அது சிம்பிளான விஷயந்தான், ஈஸியாக பண்ணுற வேலை தான். என்ன கூகுள் ப்ளே ஸ்டோரில் அவங்க சப்மிட் பண்ணி அது அப்ரூவல் ஆகுறது கூட ஒரு நாள் 2 நாள் லேட் ஆகலாம். பட் ஆனால் பழைய டேட்டாவை தூக்கி ஒரு புது ஆப் க்ரியேட் பண்ணி அந்த புது ஆப்பில் எல்லா டேட்டாவுமே திணிச்சு அதை கொண்டு உங்ககிட்ட சேர்த்து நீங்கள் அதை யூஸ் பண்ணுறதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஸோ அந்த வீடியோவில் அவர் சொன்னது முழுக்க முழுக்க உண்மை தான். ஸோ அதனால் மக்களாகிய யாருமே பயப்படாதீங்க. அவ்வளோதானா, ஆப் க்ளோஸ் ஆகிடுச்சு, அவ்வளோதான், இந்த ஆப் ஓப்பன் ஆகலை. ஸோ இந்த ஆப் பார்த்திங்கன்னா இப்போ ஏதோ அப்டேஷன் போயிட்டுருக்கதா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள். ஆப் கண்டிப்பாக அப்டேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க்கை இன்றைக்கி நைட்டு ட்ரை பண்ணலாம், இல்லைன்னா நாளைக்கு கூட நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். அந்த ஆப் ஓப்பன் ஆகுதா, ஒர்க் ஆகுதா அப்படின்றத பாருங்கள். ஸோ நானுமே ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் அதில். எனக்கு ஆப் இன்றைக்கி காலையிலேருந்தே ஓப்பன் ஆகலை. யாருமே பயப்படாதீங்க, எப்பயும் போல் உங்களுடைய ஒர்க்கை பாருங்கள். ஸோ ஆப் பார்த்தீங்கன்னா ஏதோ அப்டேஷன் போயிட்டுருக்கிறதா காலையிலேருந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ நானுமே ஆப் ஓப்பன் பண்ணி பார்த்தேன், அந்த அப்ளிகேஷன் வேலை செய்யலை. ஸோ பிளாங்காக அப்படியே தான் நிற்கிது. ஒரு வேளை நாளைக்கு இன்று ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓப்பன் ஆகுதா என்னன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஒரு வேளை இந்த இன்றைக்கி இல்லை நாளைக்கெல்லாம் இந்த ஆப் ஒர்க் ஆகலை அப்படின்னா இதுக்கான அமௌண்ட்டெல்லாம் அவங்க கொடுத்துருவாங்களா அப்படின்றது தெரியல. அதுவுமே அவங்க சைட்லேருந்து யாராவது சொல்லி அப்டேட் ஆனால் மட்டும்தான் தெரியும். ஸோ எல்லாருமே நம்பிக்கையோடு காத்திருக்கலாம். ஸோ யாருமே அவசரப்பட்டு இந்த அது சொல்லிட்டாங்க, இந்த இது சொல்லிட்டாங்க அப்படின்ற போல் யாருமே அவசர முடிவு எதுவுமே எடுக்க வேண்டாம். ஸோ நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, ஸோ கண்ட யூடியூப் வீடியோ எதையுமே பார்க்காதீங்க. ஸோ ஒரு உண்மையை சொல்கிற வீடியோ மட்டும் பாருங்கள்.
நீங்கள் அந்த வீடியோவை பார்க்குறதுனால என்னென்ன நடக்கும் அப்படின்னா, அந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்கன்னு வைங்களேன், அவன் என்னத்தையாவது ஒருத்தன் சொல்லிட்டு போயிடுவான். அதை நீங்கள் நினச்சி உங்களுக்குள்ளே நீங்களே சங்கடப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. நீங்களே கன்ஃப்யூஸ் ஆவீங்க. உங்கள் மேலே உங்களுக்கே ஒரு வெறுப்பு வரும். பணம் இல்லையே, கடனை கட்டணுமே, என்ன செய்ய அப்படின்ற அந்த ஒரு மனநிலைமைக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க. இந்த மாதிரி நீங்கள் ஆகிற சுச்சுவேஷனில் நீங்கள் அவன் வீடியோ பார்த்ததுனால அவன் வந்து யூடியூப்ல இருந்து நல்லா சம்பாதிச்சிட்டு போயிடுவான். அவன் ஹாப்பியாக தான் இருப்பான். நீங்கள் தான் அவன் வீடியோவை பார்த்து புலம்பிக்கிட்டு இருக்கணும். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் தேவையில்லாமல் கண்ட வீடியோலாம் பார்க்காதீங்க. ஸோ அதான் அந்த கேடிவி அப்படின்ற சேனலை பாருங்கள். அவர் ஆதாரப்பூர்வமாக எல்லாமே கையில் வச்சு தான் பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த வீடியோவில் சொல்கிறது மட்டும் தான் உண்மை. சரிங்களா? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான அப்டேட்டுடன் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன்.